அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அவர்கள், இந்த நபித்தோழர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நபிகளாரோடு அதிக நெருக்கத்தில் இருந்த நபித்தோழர்களில் இவரும் ஒருவர். ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு நடக்கிற ஒரு சம்பவம். ஒரு பள்ளிவாசலில் சில மக்கள் கூடி இருக்கிறாங்க. அவங்கள சஹாபிகள் கிடையாது. சஹாபிகளுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள். அவங்கள தாபீன்கள் சொல்ல வேண்டாம். ஏன் வேண்டாங்கிறத நான் பின்னாடி விளக்கம் கொடுக்கிறேன். ஒரு சில இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல மஸ்ஜித் நபவில நடக்கல, வேற பள்ளியில நடக்குது. ஒரு பள்ளியில மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அதுல ஒருத்தர் நடுவில் உட்கார்ந்து இருக்கிறார், மற்றவங்க எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. இவர் சுபஹானல்லாஹ்ங்கிறார், சுத்தி இருக்கிறவங்க சுபஹானல்லாஹ் அப்படிங்கிறாங்க. இவர் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறார், சுத்தி இருக்கிறவங்க அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறார். இவர் அல்லாஹு அக்பர்ங்கிறார், சுத்தி இருக்கிறவங்க அல்லாஹு அக்பர்ங்கிறாங்க. இந்த வழிமுறையை பார்த்த ஒரு தாபி அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அவர்கள்ட்ட போய் சொல்றாங்க, அப்துல்லாவே உங்களுக்கு சமாச்சாரம் தெரியுமா? இந்த பள்ளிவாசலில் இப்படி இப்படி எல்லாம் சிலர் திக்ர் செய்கிறார்கள். அப்படியா செய்தார்கள்? நீங்க நகருங்க, நான் போய் பார்ப்போம்னு போயிட்டார். நேர பள்ளிக்கு வந்தாச்சு. அந்த மக்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்துல வந்து ஒரு சில பேரிச்சம்பழ கொட்டையெல்லாம் வச்சு என்றாங்க. என்ன நம்ம மறந்துடக்கூடாதுல, 100 தடவை சுபஹானல்லாஹ் ஓதணும். ஒருத்தர் ஓதுறாரு, இன்னொருத்தர் ஓதுறாரு, ஒருத்தர் ஓதுறாரு, இன்னொருத்தர் ஓதுறாரு. அதனால் மறந்து விடக்கூடாது என்பதால் பேரிச்சம்பழ கொட்டையை வைத்துக்கொண்டு எண்ணிக்கொண்டே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு உள்ள வந்தாங்க. உள்ள வந்த உடனே முதல் காரியம் நிறுத்துங்க. நிறுத்துங்க. எதை நிறுத்த சொன்னாங்க? அவர்கள் மது அருந்தவில்லை, வட்டி வாங்கவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை, திக்ர் செய்தார்கள். திக்ர் செய்தவர்களை பார்த்து அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இது சுனன் தாரமி என்ற நபிமொழி தொகுப்பினுடைய 102வது நபிமொழி. அந்த நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிறார், அப்துல்லா பின் மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறுத்துங்கள். அவங்க கேட்கிறாங்க, நாங்க ஏன் நிறுத்தணும்? நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்க திக்ர் பண்றோம். உடனே சொல்கிறார்கள் அப்துல்லா பின் மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஏன் நபிகளார் மரணித்த இவ்வளவு நாட்களில், குறைந்த நாட்களில் வழிகேட்டை நோக்கி செல்கிறீர்களே? தீர்ப்பு உடனே கொடுத்துட்டார், இது வழிகேடுன்ட்டார். இது வழிகேடு. ஏன் வழிகேடு? நபிகளார் மரணித்து அவர்களுடைய ஆடைகள் இன்னும் இற்று போகவில்லை, அவர்கள் பாத்திரங்கள் இன்னும் பழைய நிலைக்கு மாறவில்லை. அப்படிப்பட்ட இந்த குறுகிய நேரத்திற்குள் நபிகளார் சொல்லி தராத, காட்டி தராத ஒரு வழிமுறையை நீங்கள் எப்படி செய்யலாம்? இது மார்க்கத்தில் இருக்கிறதா என்று சொல்லி உடனே அந்த கூட்டத்தை வெளியே அனுப்பிட்டாங்க. பள்ளிவாசலை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. விதாத்து வாசிகளுக்கு இதுதான் தண்டனை. பள்ளி விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க, வெளியே போட்டாங்க. உன்னை யார் அங்க உட்கார சொன்னா? வெளியே கிளம்பு அப்படின்னாச்சு. அவங்க வெளியே போனவங்க என்ன பண்ணாங்க? பக்கத்தில் வேற பள்ளியில் போய் உட்கார்ந்து ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. பிற்காலத்தில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக ஹவாரிஜிகள் ஒரு யுத்தம் பண்ணாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த யுத்தத்தில் ஹவாரிஜிகள் கூட்டத்தில் இந்த கூட்டம் சேர்ந்துருந்தாங்க. யாரு? திக்ர் பண்ண நன்மை தானே, அதுல என்ன பாவமா இருக்கு? எல்லாரும் இந்த வாதம் தான் வைக்கிறாங்க. நன்மைதான் என்றால் அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாதா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாதா? அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், குல் நபியே மக்களிடத்தில் சொல்லுங்கள், அத்து அல்லிமூன அல்லாஹ் பிதீனிக்கும், அல்லாஹ்வுக்கு உங்கள் மார்க்கத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீங்களா? ஏமா நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கணுமா, நீ எனக்கு சொல்லிக் கொடுக்கறியா? யாருறாங்க கடவுள்? நானா நீயா? நான் தான் கடவுள்னா நான் தான் சொல்லுவேன், நீ கேட்கணும். கேட்கிற இடத்துல தான் நீ, சொல்ற இடத்துல நான். அல்லாஹ் சொல்றான். அந்த வார்த்தைக்கு மாற்றமாக அன்றைக்கு இந்த காரியம் நடக்கப்பட்டது.